ஹலோ. சொல்லுங்க மச்சான். வாரீங்க அன்றைக்கி பின்னேரமாக வரீங்க. மதியம் சரி வாங்க வாங்க, சமைச்சா வச்சுக்கோ, வாங்க சாப்பிட்றது. சரி 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 ஓகே. சமைச்சு வச்சிருக்கீங்களா? வீட்டில் என்னப்பா அரிசி பருப்பு மட்டும்தான் இருக்கு. மதிய சமையல் யார் வரா? என்ன இருக்குன்னு சொல்லுங்களேன். அரிசி பருப்பு மட்டும்தான் இருக்கு. இந்த என்ன படித்தா சொன்னேன் லாஸ்ட் மே. ஆமாம். தெரிச்சா கல்யாணம் முடிச்சு இப்போ 5 நாளாம். தனி வலின்னு நம்ம சொல்கிறாங்களாமே, அந்த தனி வலி போகிறதுக்கு நம்மளோட வீட்டுக்கு வரானா. அப்போ அதனால சரிப்பா, இப்போ மாத கடைசி தானே, இப்போ எப்படி மளிகை சாமான்லாம் இல்லை, என்ன செய்கிறது? அரிசியும் பருப்பு மட்டும்தான் இருக்குது. என்ன செய்யலாம்? என்ன வர வேற சொல்லிடுறேன், அப்படி ஏறான்னு சொல்லி ஏறாது. சமைச்சு வைக்கிறேன்னு வேறு சொல்லிட்டீங்களே, எனக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு சந்தியா. ஐயோ சரி சரி, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு ஐடியா இருக்கு. சொல்லுங்க. சரியா, நான் சொல்கிறேன், அந்த மாதிரி செஞ்சுக்கிடுங்க. சரியா? அப்போ வந்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிட்டு போயிடுவாங்க. சரி சொல்லுங்க. நான் மெயினாக பருப்பையும் சோறையும் ஆக்கி வச்சிடுறேன். சரியா? வேணா அவங்க பாவம் தானேப்பா, பருப்பு சோறு ஒரு ஒப்படத்தை பொரிச்சுக்கிடுவோம். சரியா? ஒப்படத்தை மட்டும் பொரிச்சுக்கிடுவோம். இதுதான் உண்மைக்குமே நான் சமைக்க போகிற சாப்பாடு. என்னது? சோறு பருப்பு ஒப்படம். இது மட்டும் தான் சமைக்க போறீங்களா? ஆமாம், இது மட்டும் தானே இப்போ இருக்கு. அதனால சமைக்க போகிறேன். சரியா? இப்போ அவங்க வந்த பிறகு ஜூஸ் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஜெசந்தியா நீங்கள் போயிட்டு சமைச்சதெல்லாம் கொண்டு வந்து வைங்க அப்படின்னு. ஜூஸ் கொடுக்கையாவது இந்த சீனியெல்லாம் இருக்குதா? ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கோழிக்கறியை கொண்டு வந்து வைங்கம்மான்னு சொல்லுங்கள். இப்போ நான் அங்கேருந்து கிச்சனில் சொல்கிறேன். நான் என்ன சொல்லணும்? கோழிக்கறியை கொண்டு வந்து வைங்கம்மான்னு நான் சொல்லணும்? ஆமாம். கத்தி சொல்லணுமா? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும். சரியா? அப்போ நான் சொல்கிறேன், ஐயோ அப்பா அப்போதான் கேஸ்ல வந்து இறக்கி கீழே வச்சு அப்படியே கொட்டிருச்சுப்பா அப்படிங்கிறேன். அப்படியே கொட்டிருச்சு நீங்கள் சொல்ல போகிறீங்க? ஆமாம். அப்போ நீங்கள் கோவத்தில் சொல்லணும், ஐயோ ஐயோ உங்கள் வேலையே அப்படித்தான் அப்படின்ட்டு. சரி, அந்த பொரிச்ச மீனை சரி கொண்டு வாங்களே அப்படின்னு. அப்போ நான் கோவத்தில் அப்படி சொல்லிட்டு திரும்ப பொரிச்ச மீனை கொண்டு சொல்லி வைக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், ஐயோ அப்பா பொரிச்ச மீனெல்லாம் கருகி போச்சுப்பா அப்படிங்கிறேன். சரியா? அடுத்து ஒன்று இருக்குது தானே, நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், முட்டை வாங்கிட்டு வந்த முட்டையை சரி பொரிச்சு வைங்க அப்படிங்க. இப்போ நான் முட்டையெல்லாம் உடச்சி பார்த்துட்டு, ஐயோ அப்பா முட்டையெல்லாம் அழுகி போச்சுப்பா அப்படிங்கிறேன். ஐயோ ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்க, என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நான் சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தானே அப்படின்னு ஒரு ஏசுங்க. சரியா? ஏசுங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் உங்களுக்கு கை வந்த கலையாச்சு. இப்போ நான் சொல்கிறேன், சரிப்பா பருப்பும் பப்படம் மட்டும் இருக்குது, அதில் மட்டும் சாப்பிடட்டும் என்னதான் செய்ய அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. சரியா? அப்படி சொல்லி சமாளித்து அவங்கள அனுப்பிடுவோம். 5 பேர் இல்லைப்பா, 50 பேரை கூட்டிகிட்டு வந்தால் நான் சமாளிச்சிருவேன். என் மூளை அதுதான் தெரியும் என்ன செய்ய. இந்த ஸ்ரீலங்காவில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். சொல்லவே இல்லை.